செல்ல குழந்தையே, உன்னை அளவைத்து சென்ற உறவு இப்பொழுது மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. என் தங்கமே, இப்பொழுது சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நின்று கொண்டு இருந்த அந்த சந்தோஷம் மீண்டும் உன்னிடத்திலே வரப்போகின்றது என்பதைத்தான். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இன்று முடியப் போகின்றது. உன்னை அளவைத்து விட்டு மாய வலையில் சிக்கிக்கொண்ட அந்த உறவு இப்பொழுது மீண்டும் உன்னை தேடி வரப்போகிறது. இந்த விஷயத்தை நீ யாரிடமும் சொல்லாமல் தனிமையில், ஏனென்றால் ஏற்கனவே அதிகமாக உளைச்சலில் இருக்கின்ற உன்னுடைய அந்த உறவு மேலே வேதனைகளை அனுபவிக்க கூடாது. அவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை வேறு யாரிடமும் நீ தெரிவிக்க கூடாது. இவையெல்லாம் உனக்குள் மட்டுமே இருக்க வேண்டிய ரகசியம். கஷ்டப்படும் பொழுது எல்லோரிடத்திலும் சொன்னால், எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் பொழுது எல்லோரிடமும் சொல்ல வேண்டாம் என்று என் குழந்தை நீ கேட்கலாம். என் தங்கமே, நிச்சயமாக சந்தோஷத்தை மட்டும்தான் சொல்ல வேண்டுமே தவிர அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை நம்பி மட்டுமே சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால் அதை நீ யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இருவருக்கும் இடையில் சில ரகசியங்கள் எப்பொழுதும் அவசியம். ரகசியங்கள் காக்கப்பட வேண்டிய இடத்தில் நிச்சயமாக காக்கப்பட வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, அந்த உறவானது மாய வலையில் சிக்கியதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று என் தங்கம், வாழ்க்கையில் எல்லோரிடமுமே ஒரு கடினமான சூழ்நிலை வரும். அந்த பக்கம் கால் வைக்காமல் இந்த பக்கம் கால் வைக்காமல் என்று அவர்களின் மனநிலை தடுமாற செய்யும். யாரோ ஒருவர் அந்த நேரத்தில் சரியான முடிவெடுத்து தன்னை காப்பாற்றி கொள்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையின் பிழைத்து கொள்வார்கள். யார் ஒருவர் அந்த நேரத்தில் தன்னுடைய மனதை அலைப்பாய விட்டு தவறான பாதையை சென்று செல்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தடம் மாறி செல்வதோடு மட்டுமல்லாமல் கஷ்டத்தை நோக்கியும் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களையும் கெடுத்து சென்று கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம். என் தங்கமே, அது போன்று சொன்னதுதான் இன்று என்னுடைய உறவு. அவரினுடைய சூழ்நிலை அவரை இப்படி ஒரு முடிவை எடுக்க வைத்து விட்டது. நீ அழுகிறாய் என்பதில் கூட அவர்களுக்கு அந்த நேரத்தில் எந்தவிதமான வருத்தங்களும் வேதனைகளுமே இல்லாமல் தான் இருந்தது. அந்த சூழ்நிலையில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் அவர்களுக்கு சரி என்று தோன்றியது. ஆனால் அதுதான் உன் வாழ்க்கையை பாதிக்கப்படும், உன் எதிர்கால கேள்விக்குறி தடுமாக்கப்படும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அன்று அவர்கள் சரியான முடிவினை எடுத்து இருந்தால் இத்தனை கஷ்டங்களை நீ அனுபவிக்க இருக்க மாட்டாய். ஆனால் அவர் என்னுடைய விதி, அந்த மாய வலையில் சிக்கிவிட்டோம், அதிலிருந்து வருகின்ற கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும். வாழ்க்கையில் பல சந்தோஷமான நிகழ்வுகளை தொலைத்து பல கஷ்டமான நிகழ்வுகளை சந்திக்க வேண்டும் என்பதில் விதியாக இருக்கும் பொழுது நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் சிலருக்கு சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க முடியாது. மாறாக அதிலிருந்து அடிபட்டு மிதிபட்டு தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோல ஒரு சூழ்நிலைதான் இப்பொழுது அந்த துணைக்கு என் மனதில் ஏற்பட்டு இருக்கின்ற கண்ணீர் சிந்தி வைப்பது எல்லாம் அவர்களுக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தது. அத்தனை கஷ்டங்களையும் தான் மற்றவர்களுக்கு கொடுத்தது என்று அன்று அவர்கள் சிந்திக்காமல் எடுத்த முடிவுதான் இன்று அவர் சிக்கிய மாய வலையின் கஷ்டங்களை அனுபவித்து வெளியில் வருவதற்கான முயற்சிகளை இப்பொழுது செய்து கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, இந்த மாய வலையில் சிக்கியது எப்படி, யாரிடம் சிக்கினார்கள், இப்பொழுது வெளிவர முடியாமல் தவித்து நிற்பதற்கான காரணம் என்னவென்று உன் அப்பன் நான் சொல்கின்றேன். என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரத்தில் நம் எதிர்பார்த்த அளவிற்கு மாற்றங்கள் வந்து சேரும். அந்த மாற்றங்கள் வரும் பொழுது எதற்காக இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்க தோன்றும். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி பிரச்சனைகள் வரும் பொழுது சகஜமாகத்தான் சிலர் மனித நிலை இருக்கும். ஆனால் பிரச்சனைகள் தெளிவாக ஏற்றுக்கொள்வதில்லை. எப்பொழுதும் வீட்டில் சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்து கொண்டு இருந்தால் வீட்டுக்குள் நுழையும் பொழுதே நிம்மதியில்லாமல் தான் இருக்கும். ஏனென்றால் முதலில் வீட்டிற்கு வருவதை நிறுத்துகின்றார்கள்.
அந்த நேரத்தில் யார் ஒருவர் முறை ஆறுதல் அவர்களுக்கு முழு சந்தோஷத்தை கொடுக்கின்றாரோ அந்த ஆறுதலை கரம் பற்றி கொண்டு அவர்கள் நமதுக்கான வாழ்க்கை என்று நினைத்து தவறான முடிவினை எடுத்து அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். என் தங்கமே, அவர்கள் தீட்டியது மாய வலை என்று அப்பொழுது அந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களை தேவைக்காக பயன்படுத்துகிறார்கள் என்பதை அந்த நேரத்தில் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என் குழந்தையே, அந்த நேரத்தில் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஏற்படும் பொழுது அதை சரி என்று ஏற்றுக்கொண்ட பின்னர் அதிலிருந்து மீள முடியாமல் தவித்து நின்று கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மாய வலைக்குள் சிக்க வைத்த சுற்றி நடந்த சூழ்ச்சிகள் இவையெல்லாம் என்பதை புரிந்து கொண்ட பொழுதுதான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதில் அவர்களுக்கு புரிய வந்தது. என் தங்கமே, எத்தனை தான் புரிய வைத்தாலும் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதனை செய்ய விட வேண்டும் என்று நினைப்பது மனிதனுடைய இயல்பு அல்லவா? அந்த இயல்பான விஷயத்தில்தான் சிக்கிக்கொண்டு உன்னுடைய துணை இப்பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உன்னுடைய உதவியை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய எண்ணம் எதுவென்று இந்த வாழ்க்கை எத்தனையோ கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பார்த்து விட்டோம், இனிமேலாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு மாய வலையில் சிக்கி கொண்டதனால் அங்கு அவர்களுக்கு கிடைத்த மனவேதனை ஏராளம். அதிலிருந்து மீண்டு வர நினைக்கும் பொழுதுதான் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் மனதில் உள்ள அத்தனை ரகசியத்தையும் என்னிடத்தில் கொட்டி தீர்க்கின்றார்கள். அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இது போன்ற தவறுகளை செய்து விட்டேன், இது போன்ற விஷயங்களை செய்து விட்டேன், நான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று என்னால் உணர முடிகின்றது. நான் செய்ய தவறு நிச்சயம் எனக்கு வாழ்க்கையில் மன்னிப்பு கிடையாது. ஆனால் யார் மன்னித்தாலும் மன்னிக்காவிட்டாலும் என் மீது உயிரை வைத்திருக்கின்ற என் துணை என்னை மன்னித்தால் போதும், மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் போதும். நான் செய்த தவறுக்கு அவர்கள் காலடியில் விழுந்து நிச்சயம் மன்னிப்பு கேட்க விரும்புகின்றேன். இனிமேல் ஒருபோதும் இது போன்ற தவறான பாதையில் நான் செல்ல மாட்டேன். ஒரு முறை பட்டதே இனி போதும். என்னை கொஞ்சம் பயமுறுத்தியதோடு மட்டுமல்லாமல் எந்த தவறையும் செய்யும் பொழுது சற்று யோசிக்க வேண்டும் என்று உணர்த்தி இருக்கின்றது. அதனால் என்னுடைய துணையை மீண்டும் அன்போடு என்னை ஏற்றுக்கொள்ள செய்யுமாறு என்னிடத்தில் வேண்டுதலை வைத்திருக்கிறார்கள். என் தங்கமே, அவர்களுடைய வேண்டுதல் நியாயமானதாக தோன்றுகின்றது. ஆனால் அப்பன் மனதுக்குள் ஒரு சிறு உறுத்தல் மட்டும் இருந்து கொண்டு இருக்கின்றது. எந்த ஒரு சூழ்நிலையில் இவர்களை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை என்று நினைத்து கொண்டுதான் தேடி வந்த வாழ்க்கையை தன் பெரிதாக கிடைத்து இருக்கின்ற அந்த அற்ப சந்தோஷத்தை பெரிது என்று உன்னை நாடி காத்து கொண்டிருந்தவளை விட்டு விட்டு சென்றவர்கள் மீண்டும் உன்னை தேடி வந்தால் அந்த பழைய அன்பினை கொடுத்தாலும் அவர்களின் மீது நம்பிக்கை அதிகமாக வைக்க வேண்டாம். எப்பொழுதும் அதற்காக சந்தேகத்தோடு பார்க்க வேண்டாம். இனிமேல் இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் அது சந்தோஷம் என்கின்ற மனநிலையில் நீ வாழ்ந்து விட்டால் போதும். என்ன நடந்தாலும் அது உன்னை பெரிதாக பாதித்து விடாது. அதனால் என் தங்கமே, இந்த வாழ்க்கை மீண்டும் முன் தெளிவாக முடிவோடு அதனை சரியாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையை உனக்கு எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.